அன்னதானம் பற்றிய ஒரு சின்ன விளக்கம். அன்னதானம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? அன்னதானம் ஏன் செய்ய வேண்டும்? அதாவது அன்னதானம் என்பது உணவு சமைக்க இயலாத, உணவுக்கு வழியே இல்லாத ஒரு தருணத்தில் உணவு கொடுப்பது மிகச்சிறந்தது. அன்னதானம் என்ற பெயரில் ஒரு கௌரவத்துக்கு வேண்டி நாங்கள் அன்னதானம் செய்கிறோம் என்று கோயில் திருவிழாக்கள் அதுபோல சில சிறிய ஒரு விழா கொண்டாடுவது, இதுகளெல்லாம் அன்னதானம் கொடுப்பது என்பது சிறப்பாக இருக்காது. காரணம், உணவு என்பது பசித்தவருக்கே உணவு கொடுக்க வேண்டுமே தவிர, பசிக்காமல் சரி அன்னதானம் போடுகிறார்கள், அதில் என்ன ருசியாக இருக்கிறதா அல்லது அவர்கள் இன்னும் தவறாக நினைப்பார்கள், அதனால் போய் அன்னதானத்தில் கலந்து கொள்வோம் என்று வருபவர்களுக்கு கொடுப்பது அல்ல அன்னதானம். அன்னதானம் என்பது உண்மையிலேயே பசித்தவர் பசியோடு இருக்க வேண்டும். அந்த பசியோடு இருப்பவர்கள் உண்ணும் உணவு அவருக்கு கொடுக்கும் அன்னதானம் என்பது சாலச் சிறந்தது. அதிலும் நோய் நொடியோடு இருக்கும் மனிதர்களுக்கு கொடுப்பது நேரடியாக சனீஸ்வரனை திருப்திப்படுத்துவதாக கருதலாம். கொடுப்பது எல்லாம் அன்னதானம் ஆகாது. அன்னதானம் என்பது பசியின் கொடுமையை போக்குவதற்காகவே அமைய வேண்டுமே அல்லாது ஒரு கௌரவத்துக்கு வேண்டி அன்னதானம் கொடுப்பது நல்லதல்ல. ஆனால் அன்னதானம் கொடுப்பது தானங்களில் முதன்மையான தானம் அன்னதானம். அதில் ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அன்னதானம் அந்த காலத்தில் அன்னதானம் ஏன் செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டுமென்றால் புளியோதரையோ ஏதோ கட்டி கொண்டு போவார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது அதுவும் தீர்ந்துவிடும். அப்போது சத்திரங்களோ அல்லது அன்னதானம் செய்யும் நல்ல உள்ளம் தர்ம சிந்தனை உள்ளவர்களோ ஒரு இடத்தில் ஒரு அன்னதான அமைப்பு வைத்து கொண்டு அன்னதானம் செய்தார்கள். சில ஊர்கள்